ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம்மள பல பேருக்கு ஒரு பொதுவான கவலை இருக்கும். என்னதான் கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்சாலும் கை நிறைய சம்பாதிச்சாலும் பணம் கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு. ஒரு பக்கம் பணம் வரும், ஆனால் வந்த வேகத்தில் திடீர்னு ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு, வண்டி ரிப்பேர் இல்லைன்னா தேவையில்லாத வீண் செலவுன்னு வந்து மொத்த பணமும் கரைஞ்சி போயிடும். ஏண்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கும். நண்பர்களே, ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூர்ணமாக இல்லைங்கிறது தான் இதுக்கு காரணம். சரி, அப்போ லக்ஷ்மி தேவியோட அருளை பெற்று வீட்டில் வற்றாத செல்வம் பிறகு என்ன பண்ணுறது? அதுக்கு சமையல் அறையில் இருக்கிற ரெண்டு வாசனை பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குபேர யோக வழிபாட்டை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அது என்ன பொருள், அதை எப்படி வழிபடணும், வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஏலக்காய் மற்றும் கிராம்பு, இது ரெண்டும் வெறும் வாசனை பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க. இதில் மூலிகைத்தன்மை கொண்ட தெய்வீக ஆற்றல் நிறைந்த பொருட்கள். குறிப்பாக நறுமணம் வீசும் பொருட்களில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் என்பது சாஸ்திர உண்மை. இந்த ஏலக்காயும் கிராம்பும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்த பொருட்கள். சரி, இது சரியான முறையில் பயன்படுத்தினா வீட்டில் வறுமை நீங்கி சுபிட்சம் உண்டாகும். இந்த வழிபாட்டை நாம் எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? இதுக்கு தேவையான பொருட்கள் 108 ஏலக்காய், 108 கிராம்பு, ஒரு 5 முக குத்து விளக்கு, நல்ல வாசனை உள்ள மல்லிகைப்பூ, நெய்வேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் அல்லது காய்ந்த திராட்சை, ஒரு மாதுளம்பழம் மற்றும் 5 நெல்லிக்கனிகள். ஒரு தட்டில் வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் மற்றும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கை தொகை. 51 ரூபாயாக இருக்கலாம் அல்லது 101 ரூபாயாக இருக்கலாம். அடுத்தது, இந்த மாலை எப்படி தயார் செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு ஊசி மற்றும் நூல் எடுத்துக்கோங்க. 108 ஏலக்காய்களை ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து ஒரு அழகான மாலையாக தயார் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 108 கிராம்புகளையும் நூல் கொண்டு பூ கட்டுவது போலவோ அல்லது கோர்த்தோ தனியாக ஒரு மாலையாக கட்டிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஏலக்காய் மாலை, கிராம்பு மாலைன்னு 2 மாலைகள் தயாராக இருக்கும். இந்த வழிபாட்டை செய்ய வெள்ளிக்கிழமை ரொம்பவே உகந்த நாள். அப்படி வெள்ளிக்கிழமை செய்ய முடியாதவங்க பௌர்ணமி அன்னைக்கும் இதை தொடங்கலாம். அன்னைக்கு காலையில் வழக்கம் போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாட்டை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 முக குத்து விளக்கை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. விளக்கின் அடிப்பகுதியை மல்லிகை பூக்களால் அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஏலக்காய் மாலையும் கிராம்பு மாலையும் அதை குத்து விளக்குக்கு சாத்திடுங்க. விளக்குக்கு முன்னாடி ஒரு தட்டில் நாம் சொன்ன கனிகளையும் நெய்வேத்தியத்தையும் வைங்க. இன்னொரு தட்டில் வெற்றிலை பாக்குடன் காணிக்கை பணத்தையும் வச்சுடுங்க. இப்போது இந்த பூஜையை நீங்கள் 3 நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து செய்யலாம். முதல்ல காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள், அல்லது இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள். மகாலட்சுமி தாயாரை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் மகாலட்சுமி நமக போன்ற உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு குத்து விளக்கின் 5 முகங்களிலும் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஏற்றுங்க. நண்பர்களே, இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 21 வாரங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வரணும். இப்படி தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வீட்டில் குபேர யோகம் உண்டாகும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஒவ்வொரு வாரமும் மாலையை மாற்றணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். தேவையில்லைங்க. அந்த ஏலக்காய் கிராம்பு மாலையோட வாசனை குறையும் போதோ அல்லது நிறம் மாறும்போதோ மட்டும் நீங்கள் புதுசாக மாற்றினா போதும். தட்டில் வச்ச காணிக்கை பணத்தை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு உண்டியலில் சேர்த்து வச்சு 21 வாரம் முடிஞ்சதும் அதை ஏதாச்சும் ஒரு கோவில் உண்டியலில் சேர்த்துருங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நண்பர்களே, ஆனால் இதோட பலன் ரொம்பவே பெருசு. முழு நம்பிக்கையோட பக்தியோட இந்த ஏலக்காய் கிராம்பு மாலை வழிபாட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பணத்தடைகள் எல்லாம் நீங்கி மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக வாசம் செய்வாள். உங்கள் குடும்பத்தில் செல்வமும் நிம்மதியும் என்றும் நிலைத்திருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும்.
நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான ஆன்மீக தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.